இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். விஜய் அரசியல் ஆரம்பமாக வேண்டும், எப்போது ஆரம்பமாகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? 2024 அவருக்கு ஒரு கொஞ்சம் நல்ல களம் தான் என்னை பொறுத்தளவில். 24 வருவோன்னு சொல்லியிருக்கணும். கட்சியை ஆரம்பிச்சுக்கிட்டு லெட்டர் பேட் இயக்க மாட்டு ஒரு 24 அவர் கடந்து போயிருக்கக்கூடாது. என்னோட கணிப்பு என்னென்னா 24 திமுக அணிக்கு போட்டி இல்லை. அது எப்படி நினைக்கிறீங்க? அது விஜய் தான் முடிவெடுக்கணும். ஒரு அரசியல் தன்னம்பிக்கையற்ற கோழைத்தனமான ஆலோசகர்களால் பார்லிமெண்ட்னா ராகுல் காந்தி தான் ஜெயிப்பார், உண்மை. அதில் சோனியா மகன் ராகுல் காந்திக்கு ஆன ஒரு எலெக்ஷனில் ஜோசப் விஜய்க்கு என்ன வேலைன்னு அந்த காமன் ஓட்டர்ஸுக்கு பயந்து விஜய் விலகிட்டாரு. அரசியலில் இந்த கோழைத்தனத்துக்கு இடம் இல்லை. இப்போ நீங்கள் இந்த ஜோசப் விஜய்ங்கிற வார்த்தையை ஏன் பயன்படுத்துறீங்க? அந்த செஷன் எல்லாம் விஜய் கிடைச்சிருக்கும்ல. பாஜக சீமான் அவரே வரல, பயந்து கோலத்தனமா ஒதுங்கிட்டாரு. அவ்வளவு கோலத்தனமா போனவருக்கு வந்து வியூஸ் இல்லாதவருக்கு நம்ம இவ்வளவு ஏன் போட்டு திரும்ப திரும்ப அதை பேசணுங்கிறது என்னோட கருத்து. பெரிய அவ்வளவுக்குள்ள ஒன்றும் அவரு பெரிய பிளேயராட்டு அவர் யாரும் மதிக்கல. விஜயகாந்த் மாதிரி ஒரு அரசியல் சக்தியாக மாறணும் அப்படின்னா வாய்ப்பு இருக்கா இல்லையா? விஜயகாந்துக்கு போல்ட்னஸும் அந்த இதுவும் விஜய்கிட்ட இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா கடந்த கால சம்பவங்களை வச்சு தான் நான் சொல்றேன். அந்த தலைவா படத்துக்கு அம்மா தாயே காப்பாற்று உலகத்தை ரசிக்கும் போது என்ன ரசிங்கன்னு சொன்னார். விஜயகாந்தெல்லாம் அப்படி கேட்கக்கூடிய வகை இல்லை. வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் தேர்தல் முடிந்து விட்டது. விஜய் ஆட்டம் எப்போது தொடங்கும்? அரசியலில் வெல்வாரா வீழ்வாரா? இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி. வணக்கம் நிஜந்தன். தமிழகத்தில் மக்களவை தேர்தல் முடிந்து விட்டது. மொத்த நாட்டுக்கும் முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி தான் வர வேண்டும். விஜய் அரசியல் ஆரம்பமாக வேண்டும், எப்போது ஆரம்பமாகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? விஜய் அரசியலுங்கிறது அவருக்கு சினிமாவுக்கு லாபத்தை கொடுக்குது. விஜய் டான்சர், ஃபைட்டர், என்டர்டெய்னர், அது வந்து சினிமாவுக்கு வந்து ஒரு பெரிய வியூஸை கொடுக்குது. அவரோட அரசியல் வியூஸ் வந்து ரொம்ப டல்லாக தான் இருக்குது. அரசியல் ரீதியாக அவரை எலக்ட்ரானிக் மீடியாவிலையும் யாரும் எதிர்பார்க்கல, வலைத்தளங்கள்லையும் யாரும் எதிர்பார்க்கல. இதுதான் 100க்கு 100 உண்மை. வலைத்தளம் நடத்துகிறவங்களுக்கு தெரியும், அதில் உள்ள நெறியாளர்களுக்கு தெரியும், தொலைக்காட்சி நெறியாளர்களுக்கு தெரியும். ஒரே ஒரு தொலைக்காட்சியில் மட்டும் ஊழல் பேர் வழி ஒருத்தரை பயன்படுத்தி விஜய் வந்து நிறைய டிபேட்டெல்லாம் எடுப்பார். அது கூட கடைசியாக அந்த ஊழல் பேர் வழி சீமானுக்கு எதிராக என்னன்னு வருங்கிறதுனால மைக் சின்னத்தை போட்டு விஜய் விளம்பரம் கொடுத்ததுக்கு டிபேட்டே அந்த ஊழல் பெருச்சாளி நிரம்பிய அந்த தொலைக்காட்சியில் எடுக்கலைங்கிறது என்னோட கருத்து. நீங்கள் முதல் பதிலே நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. வியூஸ் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க. முக்கியமாக விஜயுடைய திரைப்படம் பற்றி பேசினால் பார்வையாளர்கள் பார்க்கிறார்கள், அரசியல் பற்றி பேசினால் பார்ப்பதில்லை அப்படிங்கிறீங்க. நீங்கள் வியூஸுங்கிறது வந்து இன்னும் விஜய் முழுக்க முழுக்க தன்னுடைய அரசியல் முன்வைக்கவே இல்லை. அரசியல் வராருங்கிறதே ரொம்ப மாதம் ஓடிட்டு இருந்துச்சு. அவர் அனௌன்ஸ் பண்ணி 2 மாதம் ஆகுது. இந்த சமயத்தில் அவர் என்ன செய்வார், என்ன செய்ய மாட்டார் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு கொடுக்குமா கொடுக்காது? அப்படி யாரும் பெருசாக எதிர்பார்க்கல நிச்சயம், அதான் உண்மை. ஏன் எதிர்பார்க்கலன்னு நினைக்கிறீங்க? ஏன் எதிர்பார்க்கலன்னா 2024 அவருக்கு ஒரு கொஞ்சம் நல்ல களம் தான் என்னை பொறுத்தளவில். 24 வருவோன்னு சொல்லியிருக்கணும். கட்சியை ஆரம்பிச்சுக்கிட்டு லெட்டர் பேட் இயக்க மாட்டு ஒரு 24 அவர் கடந்து போயிருக்கக்கூடாது. என்னோட கணிப்பு என்னென்னா 24 திமுக அணிக்கு போட்டி இல்லை. இந்தியாவில் எப்படி மோடிக்கு போட்டி இல்லையோ மகாராஷ்டிரா தவிர்த்து, அதே மாதிரி பெரும்பாலான மாநிலங்களில் போட்டி இல்லை. அதே மாதிரி தமிழ்நாட்டில் திமுக அணிக்கு போட்டி இல்லைங்கிறதான் என்னோட கருத்து. ஏன்னா வெற்றி பெற்ற அணி இன்டாக்டாக இருக்குது. எதிர்போட்டு இல்லாத பிரச்சார வலிமை கொண்ட கமல்ஹாசன் அந்த அணியோட சேர்றாரு. அதிகார பலம் இருக்குது. ஸோ இந்த தன்மையில் அந்த அணிக்கு எதிர்ப்பு இல்லாத சூழ்நிலையில் எதிர எடப்பாடி, பாஜக என்டிஏ, மோடி பிரதமர்னு, நாம் தமிழர் சீமான் 3 பேர் எதிர நிற்கும்போது 4வது விஜய் வந்து நின்னாருன்னா அந்த எதிர்ப்பு இல்லாத களத்தில் விஜய்க்கு ஒரு கணிசமான வாக்கு, அதாவது என்ன கிடைக்குமோ 26 என்ன கிடைக்குமோ அதை விட பெட்டரான ஒரு வாக்கு 24 கிடைக்குங்கிறது என்னோட ஒரு பார்வையாக இருந்தது. நீ மறுபடியும் இதை சொல்லணும், ஏன்னா மக்கள் முக்கியமாக புரியணும். விஜய் இப்போ வந்திருந்தாருன்னா இப்போ 2024 26 கிடைத்திருக்கக்கூடிய வாக்குகளை விட அதிகமாக 24 பெற்றிருப்பார். இதுதான் நீங்கள் சொல்கிறீங்க. அது எப்படி நீங்கள் கணிக்கிறீங்க? என்னோட பார்வையில் நான் சொல்கிறேன், அது விஜய் தான் முடிவெடுக்கணும். அவர் அரசியல் தன்னம்பிக்கையற்ற கோழைத்தனமான ஆலோசகர்களால் பார்லிமெண்ட்னா ராகுல் காந்தி தான் ஜெயிப்பார், உண்மை. ஏன்னா அங்கே தமிழ்நாட்டில் இந்திரா காந்தி குடும்பம் தான் ஜெயித்திருக்கு. அந்த இதில் வந்து அலைக்கு பயந்தவன் கடலில் நீச்சல் அடிக்க முடியாது. அதில் சோனியா மகன் ராகுல் காந்திக்கு ஆன ஒரு எலெக்ஷனில் ஜோசப் விஜய்க்கு என்ன வேலைன்னு அந்த காமன் ஓட்டர்ஸுக்கு பயந்து விஜய் விலகிட்டார்.
அரசியலில் இந்த கோழைத்தனத்துக்கு இடம் இல்லை. இப்போ நீங்கள் இந்த ஜோசப் விஜய்ங்கிற வார்த்தை ஏன் பயன்படுத்துனீங்க? சோனியா மகன் ராகுல் காந்திக்கு பயந்து ஓடுனனால அதை பயன்படுத்துகிறேன். ஏன் அது பயன்படுத்தி மக்களுக்கு புரியும்? நீங்கள் சோனியா மகன் ராகுல் காந்தின்னு சொல்லிட்டு ஜோசப் விஜயன் ஏன் பயன்படுத்துறீங்க? மக்கள் புரியும். நீங்கள் சோனியா மகன் சொல்வது மூலம் சோனியாவை ஒரு கிறிஸ்தவராகவும், ஜோசப் விஜய் என்று சொல்வது மூலம் விஜய் ஒரு கிறிஸ்தவராகவும் இரண்டு முனைகளை நிறுத்தி அரசியலில் அது காண வைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? அதில் ஒன்றும் தவறு இல்லையே. தமிழ்நாட்டில் அது ஒன்றும் மைனஸாக இல்லையே. சோனியா காந்தி 2004 ஸ்வீப் பண்ணிட்டு போனாங்களே, ஜெயலலிதா அம்மையார் சீரோதானம் வந்தாங்க. அந்த இடத்துக்குள்ள ஒரே ஓட்டுக்கு ஃபைட் பண்ணும்போது ராகுல் காந்தியை மீறி அந்த ஓட்டு வராதுன்னு அரசியல் தன்னம்பிக்கையற்ற கோழைத்தனமான அரசியல் ஆலோசகர்களால் விஜய் 2024 வரல. நேரடியாக ராகுலுக்கு ஓட்டு இருக்கு, ராகுலுடைய தாயார் கிறிஸ்தவர், விஜயும் கிறிஸ்தவ சமூகத்தை சேர்ந்தவர், ஆகையால ஓட்டு கிடைக்காது அப்படின்னு நினைச்சாருன்னு. ராகுலுக்கான எலெக்ஷன், அதை மீறி நம்ம ஓட்டு எடுக்க முடியாதுன்னு பயந்துட்டாங்க. எப்படி கிடைச்சிருக்குன்னு சொல்லுங்க விஜய்க்கு. என்னோட கான்செப்ட் அது இல்லை. நான் விஜயகாந்துக்கு 2006ஆம் ஆண்டு ஜெயலலிதா அணி அமைக்கலைன்னா இதோட கூடுதலாக வந்திருக்கும். இங்கே திமுக அணிக்கு போட்டியே இல்லாங்கிற ஒரு சூழ்நிலையில் எல்லாருக்குமே நல்ல வாக்கு கிடைச்சிருக்கும். திமுக வர்சஸ் அதிமுக களம்ங்கிறது மாதிரி ஃப்ரீ ஃபார் ஆளுங்கிறதுல விஜய்க்கும் நல்ல வாக்கு சதவீதம் கிடைச்சிருக்கும். அதாவது 2024 வந்திருந்தா, அதாவது 26ல் யூகத்தின் அடிப்படையில் அவர் தனிச்சு என்ன கிடைக்குமோ அதை விட பெற்ற களம் 24ங்கிறது என்னோட கணிப்பு. அது உங்க யூகம் தானே? யூகம் தான். கண்டிப்பா நிரூபிக்க முடியாது. எதை வச்சு சொல்றீங்க? இப்ப நீங்க திரும்ப பல பேட்டி நிரூபிக்க முடியாது. என் கருத்து அவ்வளவுதான். என்ன கேட்கிறேன், நாளைக்கே விஜய் 214 26ல் நிப்பாருன்னு கேரண்டி கிடையாது. உங்கள்கிட்டையும் சொல்லலை, என்கிட்டையும் சொல்லலை, மக்கள்கிட்டையும் சொல்லலை. அவர் நின்று இருந்தா அதில் கிடைக்கிறத விட 39 24 நின்று இருந்தால் கிடைச்சிருக்குங்கிறது என்னோட பார்வை. பட் நமக்கு ஒரு ரிசல்ட் தான் கிடைக்கும். ஒரு ரிசல்ட் தான் கிடைக்க முடியாது இல்லை. அதுவும் அந்த ரிசல்ட் கிடைக்கணும்னா கூட 214 அவர் நிற்கணும். முக்கியமாக நீங்கள் இப்போ சொன்னீங்க, பல பேட்டிகளை சொல்லியிருக்கீங்க, தமிழகத்தில் ஸ்டாலின் அணிக்கு, திமுக அணிக்கு போட்டி இல்லை அப்படின்னு. உண்மை. ஸ்டாலின் வர்சஸ் போட்டி இல்லாத இந்த சூழ்நிலையில் விஜய் இருந்தா அது எல்லோருக்குமான ஓட்டாக மாறி அவருக்கும் கணிசமான வாக்குகள் கிடைத்திருக்கும். இது உங்களுடைய கண்டிப்பாக. யாரோட ஓட்டை வாங்கியிருப்பாரு? எதிர பிரிஞ்சு கிடக்கக்கூடிய ஓட்டை அதிமுக ஓட்டை தான் எல்லாருமே எடுத்து வளர முடியும். சீமான் அதிமுக ஓட்டை தான் எடுத்து வளர்றாரு. அண்ணாமலையும் அதிமுக ஓட்டை தான் இப்போ எடுத்து வளர்ந்துருக்க முடியும். ஸோ எல்லாருமே திமுக எதிர்ப்பை பிரதானமாக பண்ணும்போது அதிமுக பெரிய கட்சியான ஜெயலலிதா இருந்த ஓட்டு வங்கி தான் சீமானுக்கு போன மாதிரி இப்போ அண்ணாமலைக்கு, மோடி தலைமைக்கு அண்ணாமலைக்கு போகிறது மாதிரி விஜய்க்கும் வந்திருக்கும். விஜய் வந்திருந்தால் அதிமுக பலவீனமாக இருக்கும், பாஜகவும் பலவீனமாக இருக்கும், சீமானும் பலவீனமாக. பாஜக பலவீனா இருக்க மாட்டாப்புல. ஏன் அப்படி சொல்றீங்க? பாஜக எதிர்த்து தான் வராரு, சிஏ எதிர்த்து தான் வராருன்னு சொல்லும்போது அந்த வாக்காளர்களுக்கு எதிரியா விஜய் ஆயிட்டாரு. அந்த வாக்காளர்களுக்கு அந்த வாக்காளர்களுக்கு விஜய் எதிராயிட்டு ஆகும்போது விஜய் பக்கம் அவங்க போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அஜித் வந்திருந்தா அந்த வாக்காளர் போகலாம். விஜய் வந்திருந்தால் அதிமுகவின் ஓட்டுக்கு தான் வாங்கியிருப்பார். கண்டிப்பா திமுக அணிக்கு போட்டியிலங்கும் போது அதிமுக வாக்கு தான் சீமானுக்கு போயிருக்கும், பாஜகவுக்கு ஒரு செக்ஷன் போகும், இன்னொரு செக்ஷன் விஜய்க்கும் போயிருக்கும். அந்த செக்ஷன் எல்லாம் விஜய் கிடைச்சிருக்கும்ல. பாஜக சீமான் அவரே வரல, பயந்து கோலத்தனமா ஒதுங்கிட்டாரு. அவ்வளவு கோலத்தனமா போனவருக்கு வியூஸ் இல்லாதவருக்கு நம்ம இவ்வளவு ஏன் போட்டு திரும்ப அதை பேசணுங்கிறது என்னோட கருத்து. பெரிய அவ்வளவுக்குள்ள ஒன்றும் அவரு பெரிய பிளேயராட்டு அவர் யாரும் மதிக்கல. விஜய் ஓட்டு எடுத்திருந்தா சீமான் ஓட்டு எடுத்திருப்பாரு, பிஜேபி ஓட்டு எடுத்திருப்பாரு, அதிமுக ஓட்டு எடுத்திருப்பாரு. அப்படிதானே? விஜய் வந்தது சீமானுக்கு கூடுதல் ப்ளஸ்ஸாக கூட கமல்ஹாசன் வந்த மாதிரி கூட இருந்திருக்கலாம். எல்லாமே கற்பனை தான். அதெல்லாம் விஜய் அனௌன்ஸ் பண்ணி வரல. விஜய் வரல, அஜித் வரல, சூர்யா வரல, யாரும் வரல. ஒருத்தர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அனௌன்ஸ் பண்ணிட்டு சிஏ எதிர்ப்புன்னு சொன்னாரு. அதனால காங்கிரஸ்காரங்க விஜய் எங்களை ஆதரிப்பாருன்னு ரஜினியை சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி அடைக்கல் ராஜ் ரஜினி படத்தெல்லாம் போட்டு விளம்பரம் கை சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கலாம் விளம்பரம் கொடுப்பார்ல. அதே மாதிரி விஜய் சிஏ ஏற்றுட்டாரு, எங்களை தான் ஆதரிக்கிறாருன்னு 10 காங்கிரஸ் எம்பியும் சொல்லுவாங்கன்னோ, அல்லது 2 விடுதலை சிறுத்தைகள் எம்பிக்கள் சொல்லுவாங்கன்னோ, இல்லை முஸ்லீம் லீக் நவாஸ்கனி சொல்லுவாங்கன்னோ விஜய் தரப்பு ஆலோசகர்கள் எதிர்பார்த்துருக்கலாம். யாருமே அதை பற்றி கண்டுக்கல. அவங்களுக்கு முக ஸ்டாலினும் திமுகவும் இளைஞரணி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தான் முக்கியம். அந்த அணி அப்படி இன்டாக்டாக உதயநிதி ஸ்டாலினுக்கு மேலே வன்மம் கக்குனனால, விஜய் செய்தி தொடர்பாளர் வன்மம் கக்குனனால யாருமே விஜய் சிஐக்கு ஆதரவு கொடுத்துட்டாரு, இதை நம்ம வெற்றிக்கு பயன்படுத்துவோம்னு யாருமே போகலை. காரணம், விஜய்க்கு செய்தி தொடர்பாளர்கள் உதயநிதி மீது வன்மம் கக்கிய தான் காரணம். இந்த இடத்துக்குள்ளே விஜய்க்கு ப்ளஸ் ரவீந்திரநாத் குமார் தேனி எம்பி விஜயை மதித்தார், ஒரு அரசியல் சக்தியாக மதித்தார், அது ப்ளஸ்ஸு. அடுத்தபடியாக இவர் பழைய அம்பேத்கர் காலத்து
மைக் நாம் தமிழர் சின்னத்தை போட்டு இவரோட கோட் படத்துக்கு விளம்பரம் கொடுத்தனால சீமான் அதை ரெகனைஸ் பண்ணார். இந்த ரெண்டும் விஜய்க்கு ப்ளஸ். அவர் எதிர்பார்த்தது வெற்றி பெற்ற திமுக அணியிலிருந்து 4 பேர் நம்மளை பேசுவாங்கன்னா அவங்க உதயநிதிக்காக இவர் ஒரு பொருட்டா நினைக்கல. ஒரு பொலிட்டிக்கல் ரெக்கனிங் இருக்கா? ஒரு அரசியல் சக்தியாக மாறுவாரா மாட்டாரா விஜய்? அரசியல் சக்தியாக 2011 ஜெயலலிதா அம்மையாருக்கு ஆதரவு கொடுக்கும்போது அதிமுக தேர்தல் பிரச்சாரத்துக்குள்ள அதில் சரத்குமார், சேதுராமன், ஜவஹர்லா, கிருஷ்ணசாமி, விஜயகாந்த் இவங்க கூட கூட்டணி கட்சியில் ஒருத்தராக தான் விஜய் மன்றத்தையும் அவங்க சீட்டு கொடுக்காமலே மதித்தாங்க. அதை நான் தென்காசியில் பார்த்துருக்குறேன், எக்மோரில் பார்த்துருக்கேன். அந்த அரசியல் சக்தியாக மாறுவாரா அப்படிங்கும்போது நீங்கள் 2011 நடந்தது பற்றி 2016 பற்றி இல்லை 2011 இருந்தே அவர் அணில் மாதிரி உதவும் அந்த காலத்திலே அவர் அரசியல் சக்தியாக அதில் மன்றத்தை காட்டி தானே அவங்க ஓட்டு எடுத்திருக்காங்க விஜய் ரசிகர்களுக்கு. இப்போ அந்த அரசியல் சக்தியாக மாற முடியுமா? இப்போ அரசியல் சக்தியாக மாறுறது அவர் என்ன வியூகம் வைக்கிறாரு, அவர் தன்னை என்ன வேல்யூ பண்ணுறாரு, என்ன பாதையில் பயணிக்கிறாருங்கிறது அவருக்கே தெரியுது. அவருக்கு செய்தி தொடர்பாளர்களுக்கே அவர் மைக் படத்தை போட்டு விளம்பரத்தை ஓன் பண்ணவும் முடியல, டிஸ்ஓன் பண்ணவும் முடியல, ஏன் போட்டாருன்னு சொல்ல முடியல. ஏன் ஆலோசகர்கள்னு அறியப்படக்கூடியவங்களுக்கு அதில் குழப்பமும் அதிர்ச்சியும் தான் இருக்குது. யாரை சொல்கிறீங்க? அறியப்படக்கூடியவங்களை சொல்கிறேன். விஜயுடைய ஆலோசகர்களுக்கு அவர் மைக் படம் போட்டது செய்தி தொடர்பாளர்கள் யாருமே அதை எதுக்கு ஏன் போட்டாங்க என்னங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்கலாம். நான் மட்டும் என்னோட யூகத்தை சொல்லிட்டு இருக்கேன். உங்கள் யூகம் என்னன்னா சீமானுக்கு ஆதரவு கொடுக்குறாரு அப்படின்னு. சீமானுக்கு சின்னத்தை தான் அதில் போட்டிருக்கிறாரு, இன்டெரக்டாக சீமானுக்கு ஆதரவு கொடுக்குறாரு. ஆனால் இப்போ எலெக்ஷன்லாம் முடிஞ்சு ஒரு கட்சியை வேகமாக கொண்டு போகிறாருன்னா தனக்கு ஒரு தனிப்பாகதை தான் வகுப்பார். அது என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்னு தெரியாது. அவர் ராகுல் காந்தியை பார்த்தாரு, ராஜ்சபா எதிர்பார்த்தாரு, நல்ல செய்தி வரும்னு எஸ்.ஏ. சந்திரசேகரன் சொன்னார். யூத் காங்கிரஸ் தலைவரானார். ராகுல் காந்தி 35 வயசு தாண்டிட்டு யூத் காங்கிரஸ்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு தகவல்கள் வந்தது. நம்ம அவர் சீயிங் இஸ் பிலீயிங் அவர் சொல்லிட்டு பார்ப்போம். நீங்கள் பல உங்களுடைய பதிவுகளில் சொல்கிறீங்க சரத்குமார் மாதிரி, விஜயகாந்த் மாதிரி விஜய். அப்படியா? விஜய் கமல்ஹாசன் மாதிரி, விஜயகாந்த் மாதிரி. விஜயகாந்த் மாதிரி சொல்கிறீங்க நீங்கள். அதில் என்ன ஓட்டு வரும், ஏயா பிஆசியாங்கிறது. விஜயகாந்த் மாதிரி ஏன் சொல்கிறீங்க நீங்கள்? அதாவது யாரையும் தலைவரை ஏற்றுக்காம டைரெக்டாக அரசியலுக்கு வந்தவங்க. சரத்குமார் ஜெயலலிதாவை ஏற்றுக்கிட்டவர், கலைஞரை ஏற்றுக்கிட்டவர். ஆனால் சரத்குமார் மாதிரி அவரும் கட்சியில் காணாமல் போயிடுவார் அப்படின்னு சொல்லி கூட உங்களுடைய நீங்கள் பதிவில் போட்டிருக்கீங்க. அந்த மாதிரி எம்ஜிஆர் மாதிரி சொல்லவர் அவரை சொல்லும்போது சரத்குமார் மாதிரின்னு சும்மா ஜாலியாக போடுறது தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் விஜயகாந்த் கமல்ஹாசன் மாதிரி. விஜயகாந்த் மாதிரி ஒரு அரசியல் சக்தியாக மாறணும் அப்படின்னா வாய்ப்பு இருக்கா இல்லையா? விஜயகாந்துக்கு போல்ட்னஸும் அந்த இதுவும் விஜய்கிட்ட இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா கடந்த கால சம்பவங்களை வச்சு தான் நான் சொல்கிறேன். அந்த தலைவா படத்துக்கு அம்மா தாயே காப்பாற்று உலகத்தை ரசிக்கும்போது என்னையே ரசிங்கன்னு சொன்னார். விஜயகாந்தெல்லாம் அப்படி கேட்கக்கூடிய வகை இல்லை, லீடர்ஷிப் இருந்தது. விஜயகாந்த் மாதிரி துணிவு விஜய்க்கு இல்லைன்னு சொல்கிறீங்களா? இது வரைக்கும் தெரியல, நாளைக்கு இருக்கலாம். இருந்தால் நம்ம ஏன் வேண்டான்னு சொல்லணும். விஜயோட வருகை ஒரு வேளை ஒரு அரசியல் மாறினா அப்படின்னா யாருக்கு இழப்பு ஏற்படுத்தும்? அவர் என்ன இதுன்னு வைக்காமலே கற்பனையாக அதை பேசிக்கிட்டு இருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? சினிமா செல்வாக்கு அரசியல் செல்வாக்கு மாறுமா மாறாது? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அண்ணன் சிவாஜி மிகப்பெரிய கலைஞர் தான். அவர் காங்கிரஸ் 67 ஆதரிக்கும் போது காங்கிரஸ் 6% வாக்கு இழந்தது. அவரால் இழந்ததுன்னு இல்லை, காங்கிரஸ் பல ரீசன்ஸுக்காக இழந்துக்கும் போது சிவாஜி ரசிகர்களோ பத்மினி ரசிகர்களோ அதுக்கு ஒன்றும் பெரிய வாக்கு வலிமை கொடுக்க முடியலை. அதே மாதிரி விஜய் மோடியை 2014 பார்க்கும்போது ஜெயலலிதா 6% வாக்கு அதிகம்தான் பெற்றாங்க. ஓட்டிங் பல இஷ்யூஸில் நடக்குது. அதில் ஒரு நடிகரோட இது சிவாஜி 67 மைனஸு, விஜய் 2014 மைனஸு, விஜய் 2011 ப்ளஸ்ஸு. அது பல இஷ்யூஸ் பேஸ்டாக இருக்கும். அதில் ஒரு நடிகரும் அதில் இருப்பார். எம்ஜிஆர் எல்லா காலகட்டத்திலுமே ப்ளஸ்ன்னா அவர் திமுக பலம் நிரூபிக்காத போதே அண்ணா கூட களத்துக்குள்ளே வந்தவர். அதனால தான் அண்ணாவுக்கே ஒரு குழப்பம் எம்எல்சி பதவி ரிசைன் பண்ணி காமராஜன் தலைவர் அண்ணா என் வழிகாட்டின்னு பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணி சேலஞ்ச் பண்ணும்போது நீக்கினா பாதிச்சிருமோன்னு அதை நீக்காமலே அப்படி விட்டு வச்சுட்டாரு. அது எம்ஜிஆருக்கு பெரிய பூஸ்ட் ஆகிட்டு அப்புறம் 67 குண்டடிப்பட்டது. அப்புறம் 71 வந்ததுன்னா 0லேருந்து லெட்டர் பேட்லேருந்து திமுக வளரும்போது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் கூடயே இருந்தார். கடைசியாக அவர் கலைஞர் முதலமைச்சர், நெடுஞ்சாலைத்துறை பொதுச் செயலாளர், எம்ஜிஆர் பொருளாளர் 3 பேரில் 3ஆவதாக இருந்தார். க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டியில் ஆளாக இருந்தார். ஸோ கலைஞர் எம்ஜிஆருங்கும் போது அவர் திமுகவின் பிளவில் அது வந்தார். அதை
விஜய் கூட ஒப்பிட்டா ஏன் சரத்குமாரை ஒப்பிடக்கூடாதுங்கிறது சும்மா ஒரு ஜாலியான ஒரு பேச்சு தான். அதையும் ஒப்பிட முடியாது, சரத்குமாரையும் ஒப்பிட முடியாது. விஜயகாந்த் கமல்ஹாசன் தான் கம்பேரிசன் கரெக்ட். விஜயகாந்தோடையும் கமல்ஹாசனோடையும் ஒப்பிடப்படும். ஆனால் கமல்ஹாசன் ஒரு சக்தியாக உருவாக நினைத்து கடைசியில் திமுகவிடம் ஒரு மாநிலங்களவையிடம் பெறுகிற அளவுக்கு சுருங்கிட்டார். விஜயகாந்த் தன்னுடைய விஜய் வந்து உருவாகாமலே ராகுல் காந்திகிட்ட போய் கேட்டார், செய்தியெல்லாம் வந்திருந்தேன். ஆமாம், சந்திச்சார். விஜயகாந்த் ஒரு அரசு சக்தியாக மாறுவாருங்கும் போது அந்த கூட்டணி 2016 அமைத்த கூட்டணி, அதுக்கு பிறகு உடல்நிலை எல்லாமே ஒரு சரிவை ஏற்படுத்தி ஒரு பீக்கில் இருக்கார் விஜய். இன்னைக்கு சினிமாவில் இன்னைக்கு அவர் தான் பீக்கில் இருக்கார். அது பொலிட்டிக்கல் லீனியன்சியா, அரசியல் சார்பாக மாறுமா இல்லையா அப்படிங்கிறது பொறுத்து தான் பார்க்க முடியுமா, இல்லை ஓரளவு கணிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அவர் அரசியல் தற்கொலை பண்ணாருன்னா வீழ்ச்சி தான் அடைவார். சரத்குமார் கூட ராதிகா சித்தியில் பீக்கில் தான் இருந்தாங்க. சரத்குமாரும் சூப்பர் ஹிட் படங்களை தான் கொடுத்துட்டு இருந்தார். இந்துத்துவ கொள்கையை சொல்லி மதுசூதனன் இந்து வாழ்வுரிமை இயக்கம் இந்து முன்னணியில் இருந்தவர், அவர் தனியாக ஒரு அமைப்பை வச்சு அவர் 4 இலக்க ஓட்டு எடுத்தார். ஒரு கருத்தியலை சொல்லி, எந்த கருத்தியலும் இல்லாமல் இவர் சமத்துவ மக்கள் கட்சி 3 இலக்கம் தானே எடுத்தது. நானே சொன்னேன், அங்கே திருமங்கலத்தில் கண்டஸ்ட் பண்ணுறது சைனட் சாப்பிட்ற மாதிரி, இன்னும் நாராயணன், நாகராஜி, ராதிகா, மருது அழகராஜி தம்பி எல்லாத்திட்டுமே சொன்னேன். அதுதானே நடந்தது. ஸோ கருத்தியல் இல்லாமல் வரும் இதை சினிமா கிளாமரை வச்செல்லாம் ஓட்டு வரலங்கிறது திருமங்கலம் சரத்குமார் ராதிகா எக்ஸாம்பிள். திரு கருணாநிதியும் செல்வி ஜெயலலிதா மறைந்த பிறகு தமிழகத்தில் ஒரு வெற்றிடம் இருக்கிறதுன்னு சொல்லி பேசாதவங்களே இல்லை. அதிகமாக அனைத்து கட்சி தலைவர்கள் பேசினாங்க, எல்லாரும் வெற்றிடம் இருக்கு. ரஜினி கலைஞரை தாண்டி போயிட்டாரு மு.க. ஸ்டாலின். அது திமுகவில் செய்தி தொடர்பாளர்களுக்கே தெரியல. அந்த அளவுக்கு உள்ள செய்தி தொடர்பாளர்களை வச்சுட்டு ஸ்டாலின் இருக்காருன்னா எஃபெக்டிவாக செய்தி தொடர்பாளர்கள் வேண்டான்னு நினைக்கிறாரா என்னவோ தெரியல. அந்த வெற்றிடம் ஸ்டாலின் நிரப்பிட்டாரு. அதுக்கு பிறகு தாண்டி போயிட்டாரு, நிரப்புறதில்ல, தாண்டி போயிட்டாரு. கலைஞர் காணாத வெற்றியை ஸ்டாலின் பார்த்துட்டாரு. தொடர் வெற்றியில் ஜெயலலிதாவை தாண்டி போயிட்டாரு. எதிர்கட்சிக்கு ஒரு வெற்றிடம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எதிர்கட்சி ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ன்னு சொல்லும் போதே காமராஜ் வர்சஸ் அதர்ஸ்ங்கிற மாதிரி பலர் தானே இருக்காங்க. பலரில் அசாண்டேட்டு தூரத்தில் எடப்பாடி மேலே இருக்காரு. எடப்பாடி அதிமுக தான் முன்னிலையில் இருக்கு. கண்டிப்பாக நான் பொய்ய சொல்லி நமக்கு என்ன ஆக போகுது? நமக்கு அதை புல் டவுன் பண்ணணும், அதை வீக்கன் பண்ணணுங்கிறது நம்ம நோக்கம். அதனால தான் 2024 விஜய வாங்க நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் அழைச்சேன். அது எல்லாத்துக்குமே தெரியுமா அது? ஆனால் தூரத்தில் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தான். 2026 இதே நிலையா இன்னைக்கு நிலைமை வச்சு பார்க்கும்போது 24 ரிசல்ட் வந்த மாதிரி தான் நம்ம கிளியர் பிக்சரில் சொல்ல முடியும். இந்த முடிவை பார்த்து தான் இன்னும் ஸ்டாலின் முன்னிலையில் இருக்கிறாரா, இல்லை மற்ற கட்சிகள் ஒரு ஸ்டாலின் முன்னிலையில் தான் இருப்பார். அது முடிவை பார்த்தான்னு சொல்ல முடியும். பார்க்க முன்னாடி என்னோட ப்ரெடிக்ஷன் அதை நான் சொல்றேன். 2ஆம் இடத்தில் எப்படி மோடி வந்து ஸ்ட்ரக்சர்டு ஸ்ட்ரென்த்தில் இந்தியா ஃபுல்லாக மேலே வந்துருவாருன்னு சொல்கிறோனோ, அதே மாதிரி ஸ்ட்ரக்சர்டு ஸ்ட்ரென்த்தில் ஸ்டாலின் தமிழ்நாட்டில் மேலே வந்துருவார். நான் ஸ்ட்ரக்சர்டு ஸ்ட்ரென்த்து, பார்ட்டி ஸ்ட்ரென்த்து, பார்ட்டிக்குள்ள டிசிடன்ஸ் இல்லை, பார்ட்டி இன்டாக்டாக இருக்குது, அலையன்ஸ் பலப்பட்டிருக்குங்கிற அடிப்படையில் சொல்கிறேன். அந்த இதில் மோடிக்கு வந்து உத்தவ் தாக்கரே வெளியேறினதில் மகாராஷ்டிரா மட்டும் ஒரு செக்கில் வைக்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அலையன்ஸ் இன்டாக்டாக இருக்குது. 2ஆம் இடத்தில் யார் இருக்கிறார்கள், எத்தனை இடம் இருக்கிறது, வாக்கு சதவீதம் என்ன, இதெல்லாம் தேர்தல் முடிவு வச்சு பார்க்கும் பொழுது, இதை வைத்து பார்க்கும்போது இதில் யார் வாக்கு சதவீதத்தை பிரித்துக் கொள்கிறார்கள்? நீங்கள் சொல்றீங்க விஜயுடைய பேச்சு, அவருடைய செயல்பாடு வச்சு தான் பார்க்க முடியும் அப்படின்னு. இதில் சீமானுக்கு இழப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சீமானுக்கு முதல்ல 2024 வளர்ச்சி தான் இருக்கும். விஜயோட வருகை, அஜித்தோட வருகை, சூர்யாவோட வருகை எல்லாம் வந்து கற்பனையாக பேசிகிட்டு இருக்கலாமே தவிர, கமல்ஹாசன் வருகை சீமான பூஸ்ட் தான் பண்ணிச்சு. 1.1 3.8 போனார். விஷாலும் வரங்கிறாரு. ஜனநாயகத்தில் எல்லாத்துக்கும் உரிமை இருக்குங்க. ஏன்னா இது வந்து சினிமா பாப்புலாரிட்டி அறுவடை பண்ணலாம், அதுக்கு விஷாலுக்கு உரிமை இல்லையா? அஜித் வரமாட்டார், ரஜினி வரமாட்டார். ஆனால் அவங்க வரமாட்டாங்கன்னு இங்கே எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸ் சான்ஸ் எடுக்க முடியாது. இந்த நிகழ்ச்சியிலும் கருத்தில் குறிமிகா திரு ரவீந்திரன் துரைசாமி, மிக்க நன்றி. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.